நம்ம அறவழியில தான் போராட போறோம். ஆனா ஒரு இடத்துல அதிகப்படியான மாணவர்கள் சேரும் போது எந்த விதமான லீகல் விஷயத்தையும் தாண்டி நம்ம செஞ்சிடக்கூடாது. லீகல் அப்படிங்கிறது நம்ம அடுத்து சமூகம், அடுத்து நம்ம எதற்கு போயிருக்கோமோ அதை புரிய வைக்கிற மாதிரி இருக்கணும். அப்ப பிஃபோர் த ப்ரொடெஸ்ட்ல நம்ம என்னென்னலாம் செஞ்சிருக்கணும், அங்க நீங்க எப்படி போகணும் அப்படிங்கிறதையும், டூரிங் த ப்ரொடெஸ்ட்ல நீங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதும், உங்களை எப்படி நீங்க பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதும், மக்களுக்கு நீங்க எந்த விதத்துல சேஃப்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும், நீங்க போராட்டக்காரர்கள் இல்ல வருங்கால அரசு அதிகாரிகள் அப்படிங்கிறதையும் நினைவுல வச்சுக்கணுங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ரைட்டு சார். இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த கைட்லைன்ஸுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை அத்தனையுமே நான் என்னவா கொடுத்துறேன், பிடிஎஃப்-ஆவும் கொடுத்துறேன். அது இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லையும் இருக்கு. அது நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல இருக்கு. டெலகிராம் சேனலோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துறேன். அதன் மூலியமாக நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இரண்டாவதா, நான் அடுத்து என்ன சார் செய்ய அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இருக்கக்கூடிய மித், ட்ரூத், எய்ம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம். இதுவும் தமிழ்லையும் கொடுத்துறோம், ஆங்கிலத்திலையும் கொடுத்துறோம். நம்மளுடைய சேனலை இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கலாம். கொடுக்கக்கூடியதா சொன்ன 2 பிடிஎஃப்பும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத காட்டிடுறேன். பீஸ்ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷனோட கைட்லைன்ஸ், மதுரையில நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறதையும், சேஃப்டியா லாஃபுல்லா எப்படி செய்யணுங்கிறதையும் சொல்லியிருக்கேன். பிஃபோர் த ப்ரொடெஸ்ட், டியூரிங் த ப்ரொடெஸ்ட் எப்படி நம்மளை தற்காத்துக்கணும், எமோஷனலா நீங்க எப்படி இருக்கணும், அசம்பாவிதம் நடந்தா நீங்க என்ன பண்ணணும், ஸ்லோகனை எது மாதிரியெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா யாரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். இது இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. இரண்டாவதா இருக்கக்கூடிய பிடிஎஃப் என்ன அப்படின்னா, 2025 குரூப் 4 தேர்வுல என்ன பண்ணியிருக்கோம், நம்ம தவறுதல்களை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த தவறுதல்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டியதுதான். இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மேல இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் என்னென்ன, அதை தடர்ந்து இருக்கக்கூடிய உண்மைகள் என்னென்ன, நமது குறிக்கோள்கள் என்ன அப்படின்னு ஒன்னொன்னா கொடுத்துருக்கோம். பகுதி 1ல மூட நம்பிக்கைகளை பத்தி நம்ம பேசியிருந்திருக்கோம். இரண்டாவதா என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா, உண்மைகள் என்ன அப்படிங்கிறத பேசியிருக்கோம். மூன்றாவதா என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய குறிக்கோள் என்ன, அதை அடைவதற்கான வழி என்ன அப்படிங்கறதையும் கொடுத்திருக்கோம். ரைட்டா? இந்த பிடிஎஃப்பையும் நீங்க டெலகிராம் சேனல் மூலியமாக டவுன்லோட் பண்ணிடலாம். ரைட். ஃபர்ஸ்ட், பிஃபோர் த ப்ரொடெஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத உங்கள்கிட்ட சொல்லிடுறோம். நம்ம ப்ரீயர் பர்மிஷன் வாங்கியிருக்கணும். ரைட். இந்த ப்ரொடெஸ்ட்ல ப்ரீயர் பர்மிஷன் வாங்கியிருக்கோமா சார் அப்படின்னு கேட்டா, தமிழ்நாடு அசோசியேஷன் வாங்கியிருக்கு. போட்டி தேர்வு நடத்தக்கூடிய அகாடமியை சேர்ந்த ஒரு குழு, அந்த குழு இந்த ப்ரொடெஸ்டுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ரைட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிக் அடிச்சுக்கலாம். ஆனா ப்ரொடெஸ்டுக்கு அசம்பிள் ஆகிறதுக்கு முன்னாடி இல்ல அசம்பிள் ஆகிறப்ப என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷனோட கைட்லைன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம யார்கிட்ட பர்மிஷனே வாங்கியிருப்போம் அப்படின்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் அந்த பர்மிஷன் வாங்கியிருப்போம். அப்ப நம்ம ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கோ இல்ல பீஸ்ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கோ இல்ல அறவழி போராட்டமோ, ரைட்டா, இந்த 3 வார்த்தைகளையும் பயன்படுத்திடுறேன். இது எல்லாமே மற்றவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாம, மாணவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாம நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ரைட். அப்ப போலீஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரியணும். எந்த இடத்துல எவ்வளவு ஏரியால அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? நம்ம எதுக்கு தான் பர்மிஷன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அப்ப நம்ம எந்த விதமான பொதுமக்களையோ பொது சாலைகளையோ இல்ல வழித்தடங்களையோ நம்ம மறைக்கவே கூடாது. அடுத்து, கோஷங்கள் எழுப்புறதோ அசம்பாவிதம் ஏற்படும் வகையில பேனர் காட்டுவதோ கூடாது. அடுத்து, ஸ்பீக்கர்ஸோ மைக்கோ மாப் ஆக்டிவிட்டியில இது மாதிரி எதுலையுமே ஈடுபடக்கூடாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போகணும். ரைட். அடுத்து என்ன சார் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய லீகல் பவுண்டரிஸ். ரைட்டா? இந்த லீகல் பவுண்டரிஸ் உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, இந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கே தெரியாம அங்க போயிடக்கூடாது தான். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற பல பேர்களுக்கு இந்த ஆக்ட் தெரிஞ்சிருக்கும், இந்த சட்டத்திட்டங்கள் தெரிஞ்சிருக்கும், பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தக்கூடாதுங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு
ஹேட் ஸ்பீச்சை ஏற்படுத்தக்கூடிய எந்த விதமான ஸ்லோகனையும், எந்த விதமான வார்த்தைகளையும், எந்த விதமான வாக்கியங்களையும் நீங்க பயன்படுத்தாதீங்க. நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அநீதியை பீஸ்ஃபுல்லா நம்ம அதை சொல்லறதுக்கு தான் முற்படணும். அடுத்து, அசம்பாவிதம் நம்ம ஏற்படுத்த போறது இல்லை, ஆனா அசம்பாவிதம் ஏற்படாதவாறு சூழல்களை நம்ம ஒருங்கமைச்சுக்கணும். அதை வயலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து, பொது மக்களுக்கோ பொது சொத்துக்கோ எந்த விதமான டேமேஜும் ஏற்படுத்தாதீங்க. இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதுதான் நம்மளுடைய லீகல் பவுண்டரி. டூரிங் த ப்ரொடெஸ்ட் நம்ம என்ன சார் செய்யணும் அப்படின்னா, டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும். ரைட்டா? நம்ம டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் புத்தகத்தை படித்து தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்க கூடியவர்கள். நம்ம டிசிப்ளினை கடைபிடிக்கணும். பொதுமக்களுடைய பார்வை உங்க மேல இருக்கும். அது இல்லாம அனைத்து வித கேமராவும், உதாரணத்திற்கு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த சேனல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய நியூஸ் சேனல்ஸை குறிக்கும். யூடியூப் சேனல்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்காதீங்க. இது எல்லாமே உங்களுடைய வருகையை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணும். அப்ப உங்களுடைய நடவடிக்கைகளா இருக்கட்டும், உங்களுடைய பேச்சா இருக்கட்டும், நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்களா இருக்கட்டும், இது எதுவுமே மிஸ் இன்டரப்டடா ஆயிடக்கூடாது, தவறுதலாக புரிஞ்சிக்க கூடாது. டிஎன்பிஎஸ்சில என்ன நமக்கு வேணுமோ, குரூப் 4 தேர்வுல நமக்கு என்ன ஒரு டிமாண்டோ அதை மட்டுமே எடுத்து சொல்லணும். நம்மளுடைய செய்கைகளோ வார்த்தைகளோ அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடிய அளவுல இருக்கக்கூடாது. ரைட்? உங்களை எப்படி சார் நம்ம சேஃப்டி பண்ணிக்கிறது, இல்ல செல்ஃப் கேர் பண்ணுகிறது, உங்களுடைய கூட வந்த நபர்களை எப்படி செல்ஃப் கேர் பண்றது அப்படிங்கறத சொல்லிடுறேன். முதல்ல உங்களுடைய ஐடி ப்ரூஃபை கையில வச்சுக்கிங்க. அடுத்து, வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக முக்கியம். நிறைய புத்தகங்களையோ இல்ல நிறைய பேக் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஷோல்டர் பேக்ஸ்லயோ எடுத்துட்டு போகாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, அத்தியாவசியமான பொருள் என்னவோ, என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஐடென்டி கார்டு, அடுத்து வாட்டர் பாட்டில் தான் அத்தியாவசியம் அப்படிங்கிற வகையில நான் இதை ரெண்டத்தையும் இங்க கொடுத்துருக்கேன். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எமோஷனல் ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். நீங்க சரியாக இருப்பீங்க, சுத்தி உள்ளவங்களை உங்க ப்ரொவோக் பண்றாங்களா, இல்ல பல்வேறு மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களை யாருமே கவனிக்கல, இன்னமுமே நாங்க கவனிக்கப்படல அப்படின்னு எந்த விதமான ஹேட் பேச்சையும் நீங்க எடுத்துட்டு போக கூடாது. நீங்க உங்களுடைய கூட இருப்பவர்களுடைய மொரால் அப்படிங்கிறதையும் பாதுகாக்கணும். ரைட்டா? நீங்க யாரையும் இன்சல்ட் பண்ற மாதிரி பேசாதீங்க. அமைதியான வழியில உங்களுடைய கோரிக்கைகளை எடுத்து வைங்க. அடுத்து, எதெல்லாம் சார் அவாய்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறத திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன். போலீஸ்ட தான் நம்ம பர்மிஷன் வாங்கியிருக்கோம். அந்த இடத்துக்கு நம்ம என்ன மாதிரியான பிரின்சிபலை ஃபாலோ பண்ணணுமோ அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுங்க. உங்க கூட்டத்துல இல்ல நம்ம மாணவர்கள்ல யாராச்சும் ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னா அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. மிஸ் இன்டர்பிரேஷன் ஆகிற மாதிரி எந்த விதமான விஷயத்தையும் செய்யாதீங்க. ஃபைனல் வார்த்தையா நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க வருங்கால அரசு அதிகாரிகள், நீங்க உங்களுடைய டிமாண்டை கரெக்டாக எடுத்து வைங்க. இது எல்லாத்தையும் இந்த நிர்வாகம் சரியாக செய்யும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். இருந்தாலும் 100% சயின்டிபிக் அனாலிசிஸோட தான் நம்ம டிஎன்பிஎஸ்சியை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுலேயும் சயின்டிபிக் அனாலிசிஸை உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.